மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்கள் 72. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்களின் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. சங்கீதம் 103, 17, 18. இந்த பாதையின் இடுக்கமான அம்சங்களில் ஒன்று என்னவெனில், தற்காலத்தில் ஒருவன் தேவனோடு ஒரு நேர்த்தியான உடன்படிக்கையை பண்ணாத வரையிலும் ஒருவனும் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்பதே ஆகும். ஒருவேளை அவன் இந்த உடன்படிக்கையை பண்ணவில்லை என்றால் அவன் தன்னை கிறிஸ்துவன் என்று எண்ணிக்கொண்டாலும் அவன் கிறிஸ்துவன் அல்ல. உலகில் இன்று 400 மில்லியன் ஜனங்கள் கிறிஸ்துவர்களாக கருதப்படுகின்றனர். ஆனால் வேதம் மிகவும் தெளிவாக தெரிவிப்பது என்னவெனில், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்பதே ஆகும். இந்த சுயத்தை வெறுத்தாலும் சிலுவை சுமந்தாலுமே தற்காலத்தில் கிறிஸ்துவுக்குள்ளான சீஷத்துவத்திற்கு அவசியமான பலிகளாகும். அநேகர் கிறிஸ்துவர்களாக இருப்பதில்லை. காரணம், அவர்கள் தேவனுடனான உடன்படிக்கைக்குள் பிரவேசிக்கவே இல்லை. இந்த இடுக்கமான வாசலில் நெருக்கமான வழியில் பிரவேசித்த பின்னர் இடர்கள் இருந்தாலும் தவறுகள் செய்தாலும் அதில் தொடர்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் தள்ளாடி தடுமாறி முன்னேறுகிறவர்களாக இருந்தாலும் ஒருவேளை நம்மால் இயன்ற மற்றும் இருதயத்தில் கத்திடம் உண்மை உள்ளவர்களாக இருந்து தொடர்புமையானால் அவருடைய சிங்காசனத்தில் அவருடைய மனவாட்சி வகுப்பாரின் அங்கங்களாக உட்காரும்படி நமக்கு அருள்படுவோம் என்பதே ஆமென்.